இந்த எதிர்க்கட்சி திமுக ஆளுங்களுக்கு இந்த விமர்சனம் பண்ணுறதை விட்டால் வேறு எதுவுமே அவங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லலாம். ஒரு விஷயம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா எதனால் முதலமைச்சர் அது பண்ணார், அதுக்கு ரீசன் என்ன, நிஜமாலே இவங்க இந்த விஷயத்துக்கு கேப்பபிளா, இதுக்கு தகுதியானவர்களா அப்படிலாம் ஆலோசனை பண்ணல, உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமா துறையில் இருக்கிற எல்லாருக்குமே முதலமைச்சர் அவர்கள் பதவி கொடுக்குறாரு, இது நியாயமா, அவங்களுக்கு இந்த துறையை பற்றி என்ன தெரியும், இந்த மாதிரி பதவிகளை போட்டு மக்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ஸோ மக்கள் இதை பார்க்கும்போது என்ன ஆகுது, இது வாட்ஸ்அப் மூலியமாவோ ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் இந்த நியூஸ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும்போது மக்கள் எல்லாருமே இந்த ரீல் மூலமாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஆமாம்ல, ஏன் முதலமைச்சர் இப்படி பண்ணுறாரு, இத்தனை பேர் இருக்காங்க இங்கே தமிழ்நாட்டில், அவர் கூட ஒர்க் பண்ண சினிமா துறையில் இருக்கவங்களை தூக்கி இந்த மாதிரி ஒரு பதவி போகிறாங்களே, இவங்களுக்கு இந்த இந்த அரங்காவலரை பற்றி என்ன தெரியும், இந்த கோவிலை பற்றி என்ன தெரியும், இந்த திட்டங்களை பற்றி என்ன தெரியும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் இந்த புகுத்துவாங்கன்னு சொல்லுவாங்களே, இதுதான் நடக்குது, முதலமைச்சர் இப்படி தான் பண்ணுறான்னு சொல்லி திமுக ஐடி இவங்கால பரப்பப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு விளக்கத்தை அளிப்போம், எதனால் முதலமைச்சர் இதை பண்ணார், நிஜமாலே அவங்க தகுதி ஆனவர்கள் தானான்றதை நம்ம இன்னைக்கு விளக்கி சொல்ல போகிறோம். அதே மாதிரி இன்னைக்கு வந்த வீடியோ கிளிப்பிங் ஒன்று பார்த்துருப்பீங்க, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த போலீஸ்காரங்களுக்கெல்லாம் அவார்டு கொடுக்குற விஷயம், இந்த ட்ரக்குக்காக நிறைய பேரை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் பதவியில் வந்து உயர்ந்தவங்க, இவங்க எல்லாருக்குமே மெடல் கொடுக்குற ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதில் ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட் நடந்தது, அதை பற்றி நீங்கள் நம்ம பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோட் சைடு அம்பானிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கோவிலில் அரங்காவலரை செலக்ட் பண்ணுறதுல எப்போவுமே திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் நடக்கும். நான் கேள்விப்பட்டிருக்கேன், லோக்கல் எங்கள் ஏரியாலும் சரி வெளியே நடக்கிற நிறைய விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அரங்காவலர் பதவிக்கு சண்டை போடுவாங்க. எப்படி இந்த கவுன்சிலர் எலெக்ஷன் வரும்போது, இந்த வார்டு உறுப்பினருக்கு எலெக்ஷன் வரும்போது எப்படி சண்டை போடுவாங்களோ அதே லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கும் சண்டை போடுவாங்க. இதில் யார் யார் சண்டை போடுவாங்க, இந்த கட்சி நிர்வாகிங்க, கட்சியில் பதவியில் இருக்கோம், நான் இந்த கோயில் அரங்காவலர்னு சொல்லி அதுக்கு காசு கொடுக்கறதுக்கு, இல்லை லஞ்சம் கொடுக்கறதுக்கு கூட நிறைய பேர் தயாராக இருக்காங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு காரணம் என்ன, அதுல ஏதோ ஒன்று இருக்கு, அதனால தானே இவங்க இந்த மாதிரி காம்படிஷன் நடத்துறாங்க. ஸோ இதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அதாவது அந்த அரங்காவலரை செலக்ட் பண்றதுக்கு ஒரு 10 லட்சத்துக்கு மேல எந்த கோயிலில் வருமானம் வருதோ அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அரங்காவலரை தேர்வு செய்யறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 பேர் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல இருக்காங்க. அதுல முக்கியமா எல்லாருமே விட்டுட்டாங்க, நிறைய பேர் விட்டுட்டாங்க. 2 பேரை மட்டும் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் அர்ச்சனா மேடம், ஏஜிஎஸோட நிறுவனத்தில் இருக்காங்க, அர்ச்சனா கல்பாத்தி, அவங்கள டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னொன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் வேல்முருகன். நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட லான்ச் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட பாட்டு இருந்தது, அவர் கூட விஜய் நான் டான்ஸ் ஆன விஷயம்லாம் நீங்கள் பார்த்துருப்பேன். இவரை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு குழுவில் போட்டிருக்காங்க. இந்த 2 பேரை டார்கெட் பண்ணி விஜய் அவர்களோட நெருக்கமாக இருக்காங்க, அதனால இவங்களுக்கு இவ்வளோ பெரிய பதவியா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த பதவிக்கு மெயினாக இந்த மாத சம்பளம், இந்த வருமானம்லாம் கிடையாதுங்க. இந்த குழு 7 பேர் போட்டிருக்காங்களே, இந்த 7 பேரில் என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அரசாங்கம் சைடில் வந்து ஒரு கார் ஒன்று கொடுப்பாங்க. கார் டிராவல் பண்ணி ஒவ்வொரு ஊருக்கு போய் இந்த கோயில் நிர்வாகத்தை பற்றி பார்க்கறதுக்கான அங்கீகாரம் அவங்களுக்கு இருக்குது, கோயிலுக்கு போங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க போற இடத்துல தங்கறதுக்கான இடம், அதுவும் அரசாங்கம் செலவுல இருக்கும். மற்றபடி இதுல பெரிய பெனிஃபிட் எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. அவங்க எல்லாருமே, ஒருத்தர் பாடகர், அவர் எவ்வளவு பெரிய ஃபேமஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இன்னொருத்தவங்க ப்ரொடியூசர், கோடி கணக்கில் படம் பண்றவங்க. ஸோ அவங்களுக்கு இதுல வந்து பெனிஃபிட் என்ன இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. உடனே திமுக ஐடிவிங்களே இது பார்த்தீங்கன்னா பயங்கரமா பேசப்படுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த 7 பேர் இருக்காங்களா, அந்த 7 பேர் யார் யாருன்னு நான் சொல்றேன். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மயிலை ஆதிராம், அவரை பார்த்தீங்கன்னா சேர்மேனா போட்டிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா சினிமா துறையெல்லாம் கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பேர் படிக்கும், எனக்கே நிஜமா இவர் யாருன்னு தெரியாது, அந்த லிஸ்ட்ல வந்த பேர் தான். இவர் பார்த்தீங்கன்னா சேர்மேனா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ், அவரை பார்த்தீங்கன்னா துறை சேர்மனாக போட்டிருக்காங்க. இவர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லீகல் விஷயங்கள், இந்த அரங்காவலர் துறையிலையும் சரி, இந்த ஹிந்து அறநிலைத்துறை இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா லீகலாக இஷ்யூஸ் வந்ததுன்னா அவர் பார்த்துக்கிறதுக்காக அவரை பார்த்தீங்கன்னா துறை சேர்மனாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுமதி ஸ்ரீ, அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகம் சொற்பொழிவாளர். ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் ஒருத்தராக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஆல்ரெடி இவர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் தான் இருந்திருக்காரு, இந்த ஹிந்து அறநிலைத்துறையில் ஒரு போஸ்ட்டில் இருந்தவர் தான், அதனால இவரையும் அந்த துறையில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைய கமிஷனர், அவர் பார்த்தீங்கன்னா இதில் உறுப்பினராக இருக்கார், இவரை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேல்முருகன் அவர்கள், அர்ச்சனா மேடம், இந்த 7 பேரை தான் பார்த்தீங்கன்னா இந்த துறையில் பார்த்தீங்கன்னா நியமனம் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த 2 பேரை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று விஜயனும் கூட இவங்க படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் படம் ப்ரொடியூசராக இருக்கிறனால அர்ச்சனா அவங்கள போட்டிங்கன்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. ஸோ இந்த நேரத்தில் அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். அதாவது இந்த அட்லி அவர்கள், அதை இந்த இவங்களை வச்சு படம் பண்ணாங்க தெரியுமா, டைரக்டர்ஸ் அட்லி, பிரதீப் ரங்கநாதன், இவங்களோட இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் எடுத்து பாருங்க. அவங்க எல்லாமே அர்ச்சனா மேடத்தை பற்றி ஒரு நிறைய விஷயம் பேசியிருப்பாங்க. அவங்க வெறும் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக மட்டும் இல்லாமல் அவங்க துறை அந்த கணக்கு பார்க்கறதுல ₹1 வேஸ்ட்டாக செலவாகக்கூடாது, இங்கே தப்பு நடக்கக்கூடாது, இந்த இடத்துல இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த விஷயத்தில் இங்கே தவறு நடக்கக்கூடாதுன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா
ஃபுல்லாக அந்த ஃபீல்டு ஃபுல்லாக அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது விஜயன் கூட ஒர்க் பண்ணும்போது அவர் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நிறைய பேர் இன்டர்வியூவில் சொல்கிறாரு, விஜயன் ஒரு ஸ்பாட்டுக்கு போனால் நிறைய விஷயத்தை அப்சர்வ் பண்ணுவார். ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லையும் சரி, ஒரு லைட் டிபார்ட்மெண்ட், ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அவங்க துறை எப்படி இருக்குது, அவங்களோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, அவங்க கூட உட்காந்து மணிக்கணக்காக பேசுவாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எப்படிங்க உங்களோட லைஃப் எப்படி போகுது, உங்களோட ஃபீல்டு எப்படி இருக்குது, நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, அவங்களோட ஹிஸ்ட்ரி, இப்போ ஸ்டண்ட் யூனியனை கூப்பிட்டு நீங்கள் எத்தனை வருஷமாக இதில் இருக்கீங்க, உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது, உங்கள் பசங்களை நீங்கள் எப்படி படிக்க வைக்கிறீங்க, இதில் உங்களுக்கு அடிப்பட்டா எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம். அதாவது அதோட ஹிஸ்ட்ரி, ஒவ்வொரு மனிதர்களோட ஹிஸ்ட்ரி, அவங்க கடந்து வந்த பாதை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கேட்பாரு. அங்கே உட்காந்து அவங்களெல்லாம் அப்சர்வ் பண்ணுவார் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மேடத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் எப்படி இருக்காங்க, இவங்களோட மணி மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, இதெல்லாம் அவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ விஜயனை ஒவ்வொரு ஆளையும் இதில் தகுந்த மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ 10 லட்சத்துக்கு மேலே வர ஒரு கோயில், அந்த கோயிலில் ஒரு அரங்காவலரை தேர்வு பண்ணோன்னா அங்கே நிறைய போட்டிகள் நடக்கும், நிறைய கமிஷன்ஸ் போகும். இதெல்லாம் இல்லாமல் கரெக்டான பர்சனாக அந்த இடத்துல உட்கார வைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு குழு அமைக்கணும். ஸோ அர்ச்சனா மேடத்தை யாராலையும் ஏமாற்ற முடியாது, அந்த அளவுக்கு கிளவரானவங்க. ஸோ அவங்கள வெறும் ப்ரொடியூசராக மட்டும் பார்க்காதீங்க. இப்போ விஜயனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சினிமா துறையில் இருந்தார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் பாட்டு படிக்கிறார், அவரை பாடகராக தெரியும், ஒரு ஆக்டராக தெரியும், இது எல்லாமே தெரியும். அது இல்லாமல் இப்போ அவர் சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்காரு. ஸோ இதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஒரு சினிமா நடிகரை கூட்டு வந்து சீஃப் மினிஸ்டர் உட்கார வச்சிங்க நீங்கள் விமர்சனம் பண்ண முடியுமா? அப்படி பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி வந்த எல்லாருமே சினிமா துறையிலேருந்து வந்தவங்க தான். இப்போ எதிர்கட்சி தலைவர் அவர் இதுக்கு முன்னாடி குருவின்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. யாரை வச்சு? நம்ம விஜயனை வச்சு தான் பண்ணியிருக்காரு. அது சொல்ல முடியுமா? விஜயனா தான் அவர் எதிர்கட்சி தலைவராக போட்டிருக்காரு, காரணம் குருவி படம் ப்ரொடியூஸ் பண்ணாருன்ற சொல்ல முடியுமா? அவரும் ஒரு நடிகர் தான், அவரும் சினிமா ப்ரொடியூசர் தான். ரெட் ஜெயின்ஸ்னு ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு, இப்பவும் படங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்காரு, அதுக்கு நம்ம குறை சொல்ல முடியுமா? அதனால் அவருக்கு பல முகங்கள் இருக்குல்ல. உதயநிதி ஸ்டாலின் ஆக்டர், அது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர், இப்போ எதிர்கட்சி தலைவர்ன்ற ஒரு 2-3 இடம் இருக்குல்ல. அதே மாதிரி தான் அர்ச்சனா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ப்ரொடியூசர்ன்ற ஒரு பிராண்டை யாரும் குத்தாதீங்க. அவரை பர்சனலாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அந்த மேடத்தை பர்சனலாக எனக்கு தெரியும். நிறைய இன்டர்வியூஸ், நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன், நிறைய ஈவெண்ட்டில் அவங்கள சந்திச்சிருக்கேன். அவங்களோட ஒவ்வொரு மணி மேனேஜ்மெண்ட், அவங்க ஒரு ஈவெண்ட்டை நடத்துகிற விதம் எல்லாம் நமக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் அது உள்ளே போட்டால் எங்கேயுமே தப்பு நடக்காது. ஸோ அவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்த மாதிரி இருக்குது, அந்த பதவி அவங்க கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்கன்றது சீஃப் மினிஸ்டருக்கு தெரியும். அதனால தான் அவர் அந்த இடத்துல போகிறாங்க. அதுவும் வேல்முருகன்றவர் சாதாரணமாக ஆள் கிடையாதுங்க. எல்லா கோவில்களும் சாமி பக்தி பாடல்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இவரை ஏன் உள்ளே போட்டிருக்காங்கன்றதை நம்ம அமைச்சர் ரமேஷ் அவர்கள் தெளிவாக ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார். அதாவது எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறோம், நிறைய நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள்லாம் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த ஒரு ஆள் வேணும், அதை பற்றி தெரிஞ்ச ஒரு ஆள் வேணும். ஒரு விஷயம் பண்ணுறோம்னா, ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம், ஒரு பாட்டு கச்சேரி, ஒரு ஈவெண்ட், அந்த கோயிலில் ஒரு ஆடி மாதமான ஒரு கோயில் நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு ஃபுல்லாக நிகழ்ச்சிகள் நடக்கும். அந்த நிகழ்ச்சிகள் கரெக்டான ஒரு ஆள் இருந்தால் தான் அதை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ வேல்முருகன் அவரை மாதிரி ஒரு ஆள் உள்ளே இருந்தார்னா அது சூப்பராக நடக்கும். யோசிச்சுப்பேன், அதில் எந்த முறைகேடும் நடக்காது, எந்த லஞ்சமும் நடக்காது. அந்த துறையை பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க முடியும். இதனால தான் கரெக்டான பர்சன்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் விமர்சனம் பண்ணலாங்க, இந்த திமுக ஐடிவிக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் விமர்சனம் என்ன வேணால் பண்ணுங்க, அதுக்கு டைம் கொடுங்க. அந்த துறையில் அவங்க அந்த விஷயத்த பண்ணலைன்னா, பார்த்தியா சினிமா ப்ரொடியூசரை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க, அவங்க ஒன்றுமே பண்ணல நீங்கள் சொல்லலாம். ஆரம்பமே அனௌன்ஸ் பண்ண உடனே ஐயோ ப்ரொடியூசர் உட்கார வச்சிட்டாங்க. அதே மாதிரி பீஸ்ட் படத்தோட கேமராமேன் மனோஜன், அவரை பார்த்தீங்கன்னா இந்த சினிமா எம்ஜிஆர் அந்த யூனிவர்சிட்டி இருக்குல்ல தரமணியில், அங்கே பார்த்தீங்கன்னா அவரை நியமனம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அது ஒரு டாக்காக இருந்தது. அது ஏன்னா அவர் அங்கே படித்தவர், அந்த இடத்துல படித்து பாஸ் அவுட் ஆகி வந்தவர் தான் அந்த துறைக்கு ஒரு ஹெட்டாக போட்டிருக்காங்க. ஸோ அவர் அங்கே இருந்தால் அந்த பசங்களை அவருக்கு தெரியும் அங்கே என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன கஷ்டங்கள் இருக்குன்ட்டு. அவரை போட்டால் அவர் அது எல்லாத்தையும் சரி பண்ணுவார். உடனே பீஸ்ட் படத்தில் அப்படின்னு பார்த்தா விஜய் நான் இவ்வளோ படங்கள் நடிச்சிருக்கேன், அந்த படத்தில் நடித்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா சினிமா துறை சேர்ந்தவங்க தான். ஸோ அந்த சினிமா துறை சேர்ந்த சினிமா துறை ஆள் போடாமல் வேறு யாரை போட முடியும்? ஸோ இதுக்கு ஒவ்வொரு விமர்சனம் ஒவ்வொரு விஷயம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது மக்கள்கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணுங்க, அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. விஜய் சும்மாலாம் ஒருத்தரை, ஒரு சீஃப் மினிஸ்டர் சும்மா ஒருத்தரை உள்ள நியமனம் பண்ண மாட்டார். அந்த இடத்துல தகுதியானவராக போட்டு அந்த இடத்துல மேம்படுத்துறதுக்கு, இங்கே தப்பே நடக்கக்கூடாதுன்னா அதுக்கு தகுந்த ஆளை போடணும். அதுதான் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை மக்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க, நெகட்டிவ் போய் சேர்த்துக்குள்ள இதுதான் உண்மைன்றதை உங்களுக்கு தெரியப்படுத்தும். அது அந்த நோக்கத்தோட மட்டும் தான் இந்த வீடியோ பண்ணேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சோன்னா அந்த வீடியோ தான் பார்த்தோம், ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. ஒரு குழந்தை, அதாவது ராமநாதபுரம்னு நினைக்கிறேன், அங்கே இருக்கிற எஸ்பிக்கு பார்த்தீங்கன்னா விஜய் மெடல் கொடுத்தாரு. அதாவது இந்த ட்ரக்ஸை பற்றி, ட்ரக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யார் யார் வந்து நல்லா உழைச்சிருக்காங்க, எந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் அதை லீகலாக அதை பிடிக்கிறதுக்கு, இந்த ட்ரக்ஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்கு யார் யார் ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே மெடல் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில்
அந்த ராமநாதபுரம் எஸ்பி அவருக்கு பார்த்தீங்கன்னா விஜயனை மெடல் கொடுக்குறாரு. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவர் பையனை கூட்டிட்டு வந்தார். அவர் பையன் போலீஸ் யூனிஃபார்மை போட்டு ஆடிட்டோரியம் ஃபுல்லாக சுற்றி இருக்காரு. விஜயன் அதை கவனிச்சுக்கிறாரு. ஸோ விஜயன் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான் அந்த பசங்க சில்ட்ரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் பசங்களை கொஞ்சிறது பிடிக்கிறதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பொதுச் செயலாளரோட பொண்ணோட குழந்தைன்னு நினைக்கிறேன். அது கூட பார்த்தீங்கன்னா அவர் எடுத்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் ஒரு டைமில் பயங்கர வைரலாக இருந்ததுன்னு சொல்லலாம், நம்ம ஆனந்த் சாரோட பொண்ணோட குழந்தை. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. அதே மாதிரி அந்த ஆடிட்டோரியத்தில் அந்த பையன் அந்த யூனிஃபார்ம் போட்டு சுற்றுறதை பார்த்தோன்னா விஜயனை கூப்பிட்டுருக்காரு. இது எந்த ப்ரோட்டோகாலும் இது முன் பிளான் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதை பார்த்தோன்னா அந்த குழந்தைய கூப்பிடுங்கன்னு சொல்லி அந்த குழந்தைய கூப்பிட்டு அந்த குழந்தை கூட கொஞ்சம் நேரம் பேசியிருக்காரு. அவன் வந்து வெளியே வந்து அந்த குழந்தை வெளியே வந்து இன்டர்வியூலாம் கொடுத்துருக்கான். அது இல்லாமல் அது முடிஞ்சு போகும்போது சல்யூட்லாம் கொடுத்துட்டு விஜயனனுக்கு அவரும் அதுக்கு திரும்ப சல்யூட்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக இருந்தது. அந்த எஸ்பி அவர்களும் வெளியே வந்து மீட்டிங்கில் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு, எனக்கு மெடல் கொடுத்த வந்திருந்தாங்க, என் பையனை பார்த்து அவரே கூப்பிட்டு அவரை தூக்கி வச்சு கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசினார். பையன் சல்யூட் பண்ணிட்டு வந்தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் நடக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தார். எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. அதனால தான் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு பேசின விஷயத்தை கன்வே பண்ணுன்றதுனால தான் இந்த வீடியோவை மெயின் பண்ண காரணமே. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேரை நியமிக்க போகிறாங்க. அப்போல்லாம் இந்த கொத்தடிமைகள் எப்படியெல்லாம் கதற போகிறாங்கன்றது தெரில. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேங்க, யாரை விஜயனை நியமனம் பண்ணாலும் அந்த துறைக்கு கரெக்டான பர்சனை தான் நியமனம் பண்ணுவாங்க. ஆனால் அப்போ தான் தப்பு நடக்காது. இப்போ நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் உள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், நான் தப்பு பண்ணால் சீஃப் மினிஸ்டர் தெரிஞ்சால் என்ன இங்கேருந்து வெளியே அனுப்புவார். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கெட்ட பேர், இத்தனை வருஷமாக அவர் கூட நாங்கள் இருந்திருக்கோம். ஸோ அதை யோசிப்போம், நம்ம அண்ணன் நம்மளை நம்பி ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காரு, நம்ம தப்பு பண்ணுவோமா? அந்த ஒரு விஷயம் தான் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு படித்தேன், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீன்ற. அப்போ தான் எனக்கு தெரியும். எல்லா கமெண்ட்டும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். உயிர் இருக்கிற வரைக்கும் தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டார்டா டேக்கர் பாபாய். நான் உங்கள் அஸ்வின். நன்றி. குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கொஞ்சம் கை இப்படி வைக்க முடியுமா? தேங்க்யூ. போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன்.